தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜீரோதா அவங்களோட கைட் பிளாட்ஃபார்மில் நியூ மார்க்கெட் வாட்சை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் மூலியமாக இனிமேல் நம்மளால் மார்க்கெட் வாட்சை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் வெப்ல லாகின் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்ல இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதை தான் மார்க்கெட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் வாட்சில் நமக்கு ஃபேவரட் ஸ்டாக்ஸை நம்ம ஆட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறையா புது அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த வாட்ச் லிஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி 7 இருந்தது. இப்போ அதை வந்து 25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு இங்கே 7 தான் ஷோ ஆகும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாட்ச் லிஸ்ட் வேணும் அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி 10 வாட்ச் லிஸ்ட் வரையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நியூ லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து கொடுத்துக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வாட்ச் 11 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். அதை சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்ச் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 7 இருந்தது, அதை இப்போ 25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 100 ஸ்டாக்ஸ் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போ அதோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 100லேருந்து 250 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஒரு உதாரணத்துக்கு இப்போ 3ஆம் நம்பர் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னா இதில் நம்மளால் 250 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். 4ஆம் நம்பர் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னா அதில் 250 ஸ்டாக்ஸ் நம்மளால் மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி 100 தான் இருந்தது, அதை இப்போ 250 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா குரூப் கிரியேட் பண்ணுற ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா நியூ குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேம் கேட்கும். நமக்கு பிடிச்ச நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னோடய நேம் நான் தினேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த குரூப்புக்கு வந்து நம்ம ஒரு கலர் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் பர்பிள் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, கிரியேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குரூப் வந்து கிரியேட் ஆயிரும். அதில் இந்த இடத்துல ப்ளஸ் ஆட் ஐட்டம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமாக ஒரு 5 ஸ்டாக்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் குரூப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த குரூப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டு உங்களோட ஃபேவரட் பேங்க் ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டு ஐடி ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்னு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க, லாங் ஸ்டாடில் இல்லை ஷார்ட் ஸ்டாடில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு குரூப் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு பச்சை கலருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். அதே போல் ஆட் ஐட்டமில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரேண்டமாக வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குரூப்பாக ஷோ ஆகும். இங்கே மேலே பாருங்கள் பர்பிள் கலராக இருக்குது, இது வந்து க்ரீன் கலராக இருக்குது இல்லையா. இந்த ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி 250 ஸ்டாக்ஸை நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம மல்டிபிள் குரூப்பாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குரூப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் வரிசையாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இல்லை இந்த சுரேஷ் வந்து மேலே போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அப்படின்னா சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடும், தினேஷ் கீழே வந்துடும். இப்போ நீங்கள் அதை எடுத்து கீழே விட்டீங்க அப்படின்னா சுரேஷ் வந்து கீழே வந்துடும். அதே போல் இந்த குரூப்பை நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இப்போ நிறைய குரூப் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் மேக்ஸிமைஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப்பில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே மேக்ஸிமைஸ் ஆயிரும். ஓகேங்களா, திரும்ப அதே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மினிமைஸ் ஆயிரும். அதே போல் உங்களுக்கு என்ன குரூப் ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆயிரும். அதே போல் இப்போ இந்த மாதிரி நிறையா குரூப்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஒரு 10 குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த குரூப்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ தினேஷ் அந்த குரூப் நேம் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அது மேலே ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். ஒன்லி குரூப் நேம் மட்டும் ஷோ ஆகும். அந்த சுரேஷ் இருக்கு இல்லையா, அது மேலே ஜஸ்ட் 2 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். ஜஸ்ட் அந்த குரூப் நேம் மட்டும் ஷோ ஆகும். திரும்ப டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த குரூப்போட நேம் சேஞ்ச் பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எடிட் குரூப், அதை கிளிக் பண்ணி
நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தினேஷ் இருக்கு இல்லையா, நம்ம ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை கலர் சேஞ்ச் பண்ணுறதாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2வது வாட்ச் லிஸ்ட்டில் தான் இந்த குரூப் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த குரூப்பை 3வது வாட்ச் லிஸ்ட்டுக்கு நான் வந்து மாற்றணும் அப்படின்னா திரும்ப நம்ம 3வது வாட்ச் லிஸ்ட்டில் உள்ளே போயிட்டு நியூ குரூப்பில் போயிட்டு சேம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கு நம்ம என்னென்னா இங்கே இந்த வாட்ச் லிஸ்ட்டை வந்து நம்ம 3வது வாட்ச் லிஸ்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த குரூப்பை ஜஸ்ட் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வாட்ச் லிஸ்ட் 3 இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் லிஸ்ட் பாருங்கள், வாட்ச் லிஸ்ட் 3ல் இந்த குரூப் வந்துருச்சு. ஆக்சுவலி வாட்ச் லிஸ்ட் 2ல் தான் நான் அந்த குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தேன். வாட்ச் லிஸ்ட் 2லேருந்து வாட்ச் லிஸ்ட் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், மூவ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இல்லை நான் திரும்ப வந்து 2வது வாட்ச் லிஸ்ட்டுக்கே போகணும் அப்படின்னா மூவில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மை ஹோல்டிங்ஸ் இதான் என்னோட 2வது வாட்ச் லிஸ்ட், மூவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரி குரூப்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்டுக்கும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை சார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் வரையும் நம்ம அதிகமாக உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு ஷோ ஆகிற மாதிரி, இல்லை லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த ஆர்டரை வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் டெலீட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணுறதுனால அந்த குரூப் வந்து டெலீட் ஆயிரும். ஓகேங்களா. இந்த ஃபீச்சர் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் வியூவில் இருந்தது. ட்ரேடிங் வியூவில் ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரேடிங் வியூக்கு நம்ம பணம் கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஜீரோதா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃப்ரீயாகவே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3வது அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வாட்ச் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இப்போ நிஃப்டி 50ல் உள்ள எல்லா ஸ்டாக்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஸ்டாக்கை கிளிக் பண்ணி நிஃப்டி 50ல் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம வந்து டைப் பண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வாட்ச் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் லிஸ்ட்டில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் நம்மளால் புதுசாக வாட்ச் லிஸ்ட் வந்து அப் டு 25 வரையும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. பக்கத்துட்டே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேஜர் இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குளோபல் இண்டிசஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் குளோபல் இண்டிசஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா குளோபல் இண்டிசஸும் இங்கே ஆட் ஆயிரும். அதே போல் வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா நிஃப்டி 50 அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் உள்ள எல்லா ஸ்டாக்ஸும் இங்கே ஆட் ஆயிரும். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறையா ரெடிமேட் வாட்ச் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நிஃப்டி ஃபார்மா இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிரும். ஓகேங்களா. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக நம்மளால் பர்சனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே வாட்ச் லிஸ்ட் மேலே சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, இங்கே மேலே டாப் ஆஃப் த மார்க்கெட் வாட்சில் அது பக்கத்தில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் டைப் அப்படின்னு இருக்கும். நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் ஸ்டோ ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி இருக்கணுமா இல்லை ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். நான் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும், ப்ரைஸ் சேஞ்சு, ப்ரைஸ் இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ரைஸோட டைரக்ஷனு, ஹோல்டிங்கு, நோட்ஸு, குரூப் கலர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகணுமா, இல்லை எனக்கு நோட்ஸ் எல்லாம் வேணாம், குரூப் கலர்ஸ் எல்லாம் வேணாம், ஹோல்டிங்ஸ்லாம் வேணாம்னா அதை வந்து நம்ம டிக் மார்க்கை வந்து டிசபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ ஹோல்டிங்ஸ் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹோல்டிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் இதை ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இது ஆல்ரெடி பேங்க் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 குவான்டிட்டிஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா. அந்த மாதிரி நம்மளால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அதே போல் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்மளால் அதை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். எல்டிபி இல்லைனா ஆல்பபெட்டிக் ஆர்டர் மூலியமாக நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக நம்மளால் வச்சுக்க முடியும் நமக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை. ஸோ இந்த அப்டேட்டை தான் இப்போ ஜீரோதா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதாவில் ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் செஞ்சு வீட்டில் இருந்தே மொபைல் மூலியமாக ஃப்ரீயாக நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற
அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.